இருக்கிறீங்களா? எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றவங்க நீங்க கை தூக்கலாம் அல்லது இது பண்ணலாம். சரியா? அதாவது சிக்னல் கொடுக்கலாம். இதுல எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் இருக்கிறா? ம்? ஜோசப் சிரிக்கிறாங்க. என்ன பிரதர், இதெல்லாம் ஒரு கேள்வியா? நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி பிரதர் இது. அறிவுபூர்வமான கேள்வி இல்ல சிஸ்டர், இப்போ ஆவியான என்ன கேட்க சொன்ன கேள்வி அது. இந்த பிரைஸ் ஏதாவது சூழ்நிலை வரும், வராம இருக்காது, திடீர்னு இதெல்லாம் வராம இருக்காது. பட் இப்ப பயம். ஓகே, இப்போ இல்லை, ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைக்கிறோம். இனி வந்துன்னா எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அட்வான்ஸ் புக்கிங்க. கண்டிப்பா வராது. ஓகே, எத்தனை பேரால சொல்ல முடியும் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா இது கடைசியில ஆவியானவர் இந்த ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ண சொன்னார் கடைசியா முடிக்கிற நேரத்துல. ஓகே, ஒன்று இந்த கேள்வி கேட்க சொன்னாரு. யாராவது கை தூக்கின்னு பார்த்தா ஒருத்தரும் கை தூக்கல. ஜோசப் பிரதர் சிரிச்சுக்கிட்டாவது சரி, இல்லை பிரதர் இருக்கு பிரதர் ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் சொல்லி முடிச்சிட்டாரு. சரியா? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. மற்ற வேற யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிஸ்டர் கவிதா சிஸ்டர் கை தூக்கி இருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம். வேற யாராவது இனி ஒவ்வொன்றா வரணும். இனிமேதான் பார்க்கணும் கையெல்லாம் ஏதாவது தூக்குதான்ட்டு. பிரைஸ் எல்லாம். ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு தேர்வு இல்லையா? கண்களை மூடுங்க. ஒரு சில நிமிடம் நீங்கள் கண்களை மூடி அமைதியாக இருங்க. எந்த ஒரு பராக்கிற்கு சிந்தனைக்கு இடம் கொடுக்காம உங்கள் உள்ளத்தில் என்ன வருது, ஓகே, அதை மட்டும் நீங்கள் தியானிச்சு பாருங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன எது ஓடுது, எதை குறித்து நீங்கள் உள்ளத்துக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி. பிரைஸ் லார்ட். சரி, உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள என்ன வந்தது? ஒரு சிலர் சொல்லலாம், சும்மா தைரியமா சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் யாரும் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களை மார்க் பண்ணி கொஸ்டின் கேட்க போறது இல்லை. அடுத்து பிரைஸ் லார்ட். ஒரு காட்சி வந்தது, ரியாக்டர் மாதிரி காட்சி வந்தது, அணு உலையினுடைய. ஓகே, நீங்க ஸ்பிரிச்சுவலா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? கடவுளுக்கு நன்றி. குட். ஓகே, வேற யாரும்? எனக்கு ஒரு ஹார்ட்டும் லங்ஸும் அப்படி டக்கு டக்குன்னு அடிக்கிற மாதிரி தோணுச்சு பிரதர். மற்றபடி வேற யாருக்காவது? இவங்கள ஸ்பிரிச்சுவலா பேசிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர், கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கான அந்த கேள்விதான் என் மனசுல திரும்ப கேள்வியா தான் வந்துகிட்டு இருந்தது பிரதர். ஓகே, பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் என்ன சொன்னாங்க? கொஞ்ச நாளாக என்னோட உள்ளத்துல ஒரு கேள்வி ஓடிக்கொண்டு இருக்குது, அதுதான் என்னுடைய உள்ளத்துல வந்தது அப்படிங்கிறாங்க. வேற யாரும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை ஆவியார் இருக்கும் இடத்தில் முழு விடுதலை உண்டுங்கிற வார்த்தை வந்து. ஓகே, ஆண்டோடைய ஆவியார் இருக்கிற இடத்துல முழு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி வந்தது. வெரி குட். ஓகே, இப்போ நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் தான் ஓடி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை சகோதரி சொன்னாங்க தெரியுங்களா, கவிதா சிஸ்டரை என்ன சொன்னாங்க? கொஞ்ச நாட்களாக என்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி ஓடிக்கொண்டு இருந்தது. இப்போ நான் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு வந்தது என்னது? அந்த கேள்வி தான் எனக்குள்ளாக வந்தது. பிரைஸ் தி லார்ட். சரிதானா? ஒரு பயத்துக்கு தொடக்கம் இதுதான். நான் எப்பெல்லாம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ என்னால் அமைதியாக இருக்க முடியல, ஒரு சூழ்நிலைகள் எனக்குள்ளாக திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொன்னோம்னா, அது இந்த உலகத்தை சார்ந்து இருக்கின்ற பொழுது அங்கே பயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது உலகத்தை சார்ந்த காரியங்களாக இருந்தால் அதுதான் பயத்தினுடைய ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னது இது நடக்குமா நடக்காதா,
இது ஸ்பிரிச்சுவலாக நம்ம திங்க் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா அது ஸ்பிரிச்சுவலாக உள்ள காரியங்களுக்கு வரும் பொழுது ஓகே கடவுள் என்ன இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிற இல்லை நடத்துவார் இந்த காரியங்கள் இருக்கும்னு. ஆனால் அந்த உலகப்புறமான காரியங்களை உள்ள வைக்கும் பொழுது என்னென்ன தோணும், இது என்னோட வாழ்க்கையில் நடக்குமா, இது எப்படி நடக்கும், இது அதை குறித்துள்ள கவலைகள் இனிமே அந்த இதுதான் அதிகமாக உள்ள கொண்டு வந்து நமக்குள்ளாக உள்ளத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது நான் தயாரிச்சுட்டு வரல, ஆவியானவர் கடைசியில் கேட்க சொன்ன அந்த 2 கேள்வி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அதன் வழியாகத்தான் நம்முடைய நம்பிக்கையும் நமக்குள்ளாக அளவின் விகிதத்தை தெரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நம்பிக்கையில அளவின் விகிதம் எப்படி தெரியும்னா, நான் அமைதியான சூழ்நிலையில் என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது என்னோட உள்ளத்தில் எது இருக்குது, எது அதிகமாக நான் அதில் அசை போட்டு கொண்டிருக்கிறேன் அல்லது எதை அதிகமாக குறித்து தியானித்து கொண்டிருக்கிறேங்கிறத குறித்து தான் என்னுடைய நம்பிக்கையின் வளர்ச்சியில நான் எந்த அளவுக்கு இருக்கிறேங்கிறது தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரிதானா? அப்போ நம்முடைய நம்பிக்கையை நாம் அளவிட வேண்டும் என்றால் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பாருங்க. ஓகேயா? நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களை அழுத்துகிறது அல்லது உங்கள் நினைவில் திரும்ப திரும்ப வந்து போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தெரியும் உண்மையிலேயே நான் கடவுளோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போய் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், சுய ஆய்வு செய்து பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரிதானா? இறை வார்த்தை சொல்லுகின்றது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. படிக்கலாமா? எடுத்தவங்க படிக்கலாம். சரியா? நீதிமொழிகள் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் ஆண்டவரை நம்பு, சார்ந்து நில்லாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை என்ன சொல்லுது? நீ முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. சரிதானா? நீ அவரை உன் சொந்த அறிவாற்றல் சார்ந்து நில்லாதே. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவர் இறைவார்த்தை சொல்லுகின்றது. நீ எப்பொழுது உன்னோட சொந்த ஆற்றலில் நீ நிற்கிறேன் என்றால் என்னாகும், நான் என்னுடைய சிந்தனையில நான் சிந்திக்கின்ற பொழுது எனக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் நான் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும், நான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியா வெளியே வரணும், நான் இந்த இதில் வெளியே வரணும். இப்போ என்ன நடக்குது, என்னுடைய முழு சொந்த நான் என்ன பண்ணுறேன், எல்லாவற்றையும் நான் என் குடும்பத்திலிருந்து இதில் செய்யணும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்கே நிற்கிறோம், நம்முடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன், நான் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஓகே, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் தான் சால்வ் பண்ணணும், வேற யாரும் சால்வ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் எப்பொழுது எனக்குள்ளாக இந்த எண்ணங்கள் வருகின்றதோ அப்போ என்ன பண்ணுறோம், நான் கடவுளை சார்ந்து அல்ல, மாறாக என்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை சொல்றது என்னது? உன் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. அப்போ முழு மனதோடு ஆண்டவரை நம்பு என்று சொல்லுகின்ற பொழுது நான் எல்லாவற்றிலும் ஆண்டவரை மையமாக வைத்து பயணிக்கிறேன் என்றால் அப்பொழுது ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் நான் அவரோடு பயணிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அப்பொழுது என்ன நடக்கும், கடவுள் நம்மிடத்தில் செயல்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் என்னிடத்தில் செயல்படணும்னா நான் கடவுளிடத்தில் என்னை முழுமையாக நம்பிக்கையில் நம்பி அவரிடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என் கடவுள் அவர் விடுதலை கொடுத்து விட்டார், இதுதான் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே கொடும், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே தீர்த்து கொடும் அப்படிங்கிறோம். அது நம்பிக்கை அல்ல. ஓகே. இன்னொன்று சொல்லுவாங்க, நான் நம்பிக்கை இருக்கிறனால தான் ஜெபத்துக்கே வர்றேன்பாங்க. ஆனால் பேசும்போது என்ன பிரதர், அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதுவும் இருக்குது, இது தீர மாட்டேங்குது, அது தீர மாட்டேங்குது, அங்கே நவள முடியல, இங்கே நவள முடியல. பிரைஸ் தி லார்ட். எதுவுமே செய்ய முடியல, எனக்கு என்ன இல்லை, நான் அந்த பிரச்சனைலேருந்து என்னால் வெளியே வர முடியல. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த அறிவாற்றலால் நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கின்றபடியால் உங்களுக்குள்ளாக அந்த அழுத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், இந்த போராட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என்னால் முடியல, என்னால் முடியாது, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தீராது,
அப்படின்னு சொல்லி நான் எப்போ என்னுடைய வாயில நான் டிக்ளேர் பண்றேனோ அப்பொழுது நான் என்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களால் எத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். தனி நபரால் நான் போராடி வெற்றி கொள்வேன் என்றால் அது உங்களுடைய சொந்த ஆற்றலை சார்ந்து நிற்கின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இறைவார்த்தை சொல்றது, நீ ஆண்டவரை முழுமையாக நம். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, ஆண்டவரை சிக்கன பற்றிக்கொள். சீராக்கில் சொல்லப்பட்டிருக்கும் 2வது அதிகாரத்தில், ஆண்டவரை நீ சிக்கன பற்றிக்கொள், சிக்கன பற்றிக்கொள். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுவார்? அவர் எல்லாவற்றையும் உன் சார்பிலிருந்து அவர் செயல்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான ஒரு பாடல், தொடக்கத்தில் முதல் பாடல் பாடணும் இல்லையா? உண்மையை சொல்றேன், நம்ம பாடல்கள் பாடுறது எல்லாமே நம்ம சூப்பரா செய்யறோம், ஆனா செயல்ல இருக்கான்னா உண்மையிலே அது பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு அருமையான பாடல் பாடணும். எத்தனை பேர் தொடக்கத்தில் வந்தீங்க? தொடக்கத்தில் ஒரு கொஞ்சம் பேர் தான், 4-5 பேர், 7 பேரோ 8 பேரோ 10 பேரோ தான் இந்த மாதிரி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படி பொறுமையா படிப்படியா வர்றாங்க. ஆமென். என்ன பாட்டு பண்ணாங்க? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எவ்வளவு அருமையான பாடல் பாடணும் தெரியுமா? அதுல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எவ்வளவு அருமையான பாட்டு இல்லையா? இதே இது ஒருத்தர் பேசட்டும், உள்ளத்துல எவ்வளோ வலிக்குது. ஆனா பாடல் எப்படி பாடுறோம்? நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லி திட்டினோன்னு என்ன நடக்குது? அங்கே முடங்கி உட்காந்துடுறோம் இன்னைக்கு. ஆனா பாடல் எப்படி பாடுறோம்? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எங்க வெற்றி கிடைக்கும்? ஆனா பாடல் அந்த வார்த்தை, அந்த முழுமையை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி செயலோடையும் கொடுக்கின்ற பொழுது வெற்றி இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பயப்பட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அது எனக்கு ஒண்ணுமே செய்யாது. ஏனென்றால் என்னில் இருப்பவர் பெரியவர், ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்கிறேன். இந்த பாடல பாத்தீங்கன்னா நாமளா சொல்லிட்டு இருக்கிறோம் கிறிஸ்து எனக்குள்ளா வாழ்றோம்னு சொல்றீங்க, ஆனா இங்க என்ன சொல்ற? நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம அறிக்கையிடக்கூடியது, நம்ம அறிக்கையிடுறோம், ரொம்ப அழகா அறிக்கையிடுறோம். ஆனா சூழ்நிலையில் இந்த அறிக்கையிடக்கூடிய வார்த்தையில் நிலைத்து நிற்கின்றோமா? நம்ம யோசிக்கணும். உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணணும். இன்னைக்கு ஏன் நமக்குள்ள பிரச்சனை மீண்டும் 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 திரும்ப திரும்ப வருது? ஏன் நம்ம நாவுல வார்த்தைகள் கடவுளுக்கு பிரியமில்லாத அல்லது இறை வார்த்தைக்கு முரண்பாடான அல்லது எதிர்மறையான வார்த்தைகள் ஏன் வருது? ஏனென்றால் இந்த செயல்களுக்கு என்னால் செயல் வடிவம் கொடுக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் எனக்குள்ள ஒரு வகையான ஆடையை நான் அணிந்திருக்கிறேன், ஒரு வகையான ஆடையை நான் அணிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஆடை? நம்ம லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல, சரிங்களா, லூக்கா 18வது அதிகாரம், ஓகேங்களா, இருக்கலாமா? லூக்கா ஓகே, லூக்கா 18ல 35-43 ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ஓகே, என்ன சம்பவம்னா, பர்த்திலமேயு என்ற ஒரு குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கின்றது. அந்த சம்பவம் என்னது? பர்த்திலமேயுக்கு என்ற ஒரு குருடனுக்கு இயேசு கிறிஸ்து பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அதில் குறிச்சாலாக போட்டிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்றாங்க? சீடர்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவும் சீடர்களும் இணைந்து வருகின்ற பொழுது மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. இதுதான் அந்த சம்பவ நிலவரம். இப்ப என்ன, அந்த இடத்தில் அந்த வழிபோக்கில் ஒருத்தர் ஒரு குருடன் அங்கே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க நடக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பார்த்தோம்னா அதுல அந்த குருடனுடைய ஒரு நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்பதை நான் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, நிறைய சத்தம் கேட்குது. அவனுக்கு
பார்க்க முடியல. ஆனால் என்ன பண்ண முடியுது, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்டோன்னு என்ன சொன்னாங்க, நசரேத் இயேசு போகிறார். இந்த ஒரு வார்த்தை அவருக்கு கிடைத்தது. சரியா? இந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும்னு கூப்பிட்டார். இந்த சம்பவத்துல எப்படி இந்த குருடனால இந்த வார்த்தையை சொல்லி அவர் கூப்பிட்டுருக்க முடியும்? ஏன் சும்மா போனவரை கூட முடியுமா ஒருத்தரை? இல்லையா? ஒரு குருடன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ரோட்டோரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு அங்க போறாரு, ஜீசஸ் போறாருன்னு சொல்றாங்க. அப்போ சொன்னாங்கன்னா உடனே ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கூட முடியுமா? கூட்டுக்க முடியுமா? ஈஸியாக கூடுவாங்களா? அதில் எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? அவர் மட்டும் இல்லை இல்லையா? அந்த வழிபோக்கில் எத்தனை பேர் உட்காந்துருக்கலாம், எத்தனை வகையான நோய்கள்லையும் இருந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் உடனே என்ன பண்றாரு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் அவருடைய உள்ளம், நான் இயேசு கிறிஸ்துவை அவர் முன்பே அறிந்திருக்கின்றார். அங்க நடக்கக்கூடியதுல அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் ஏற்கனவே அறிந்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அவரால் அங்கே அற்புதம் நடந்தது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். மூன்றாவதாக, நான் அவரை சந்தித்தால் நிச்சயமாக எனக்கு விடுதலை உண்டு என்பதிலே முழு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா உள்ள போக முடியாது. சும்மா எடுத்தோன்னா ஆண்டவரே இயேசுவே தாவீது மகனே என் மீது இறங்குன்னு சொல்றதுக்கு முடியாது. இறைவார்த்தை சொல்லுது, ரோமர் 10:17 என்ன சொல்லுகின்றது, அறிவிக்கப்பட்டால் தான் அங்க என்ன உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். அவனுக்குள்ளாக நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கை பொறுமையோடு காத்து கொண்டிருந்தது. என்றாவது ஒரு நாள் என் இயேசுவை நான் கண்டுகொள்வேன், அவரிடத்திலிருந்து நான் என்னுடைய பார்வையை மீண்டும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு பிரச்சனையின் மத்தியில், அவனுக்கு எத்தனை வருடங்கள் என்று எனக்கு தெரியாது இல்லையா? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது அவன் எத்தனை வருடமாக குருடனாக இருந்தான் என்பது தெரியாது. ஆண்டவரை நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்படி என்றால் ஏற்கனவே பார்வை உடையவன் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்போ இடையில போயிருக்கு எத்தனை வருடத்தில் அவன் அப்படி இருந்தான் என்பது நமக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஒருவரை இறையியல் படித்தவங்க அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் நமக்கு அது முக்கியம் அல்ல. ஆனாலும் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை என்றாவது நான் ஒரு நாள் கண்டுகொள்வேன், அவரை நான் பார்ப்பேன், அவரை நான் சந்திப்பேன் என்று ஆவலோடு இருக்கின்றபடியால் தான் ஜீசஸ் அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா வர்றது கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் அந்த வழியை போறாரு. இவர் என்ன பண்றாரு, நான் இயேசு கிறிஸ்து வருகின்றார் என்று சொன்ன உடனே அவருக்குள்ளாக இருந்த நம்பிக்கை என்ன, இன்று நான் எனக்கு விடுதலை. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன பண்றாங்க, கத்துறார், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும். இப்ப என்ன சொல்லுது வார்த்தை, என்ன சொல்லுது, அங்குள்ள மக்கள் கூட்டங்கள் அவனை அதட்டுகின்றார்கள் சொல்லி வார்த்தை சொல்லுகின்றது. அவனை அதட்டி பேசாமல் இரு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த உலகத்தில் உங்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனையின் மேலே நீங்கள் நம்பிக்கையோடு பயணிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு அதட்டல் வரும். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைகள் வரும், மற்றவர்கள் கொண்டு நெருக்குவாங்க. உனக்கு இதுல இருந்து விடுதலை கிடையாது, உன்னை ஒருவரும் காப்பாற்ற முடியாது, உன் வாழ்க்கை இப்படித்தான், இனிமே உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட, அதனால நீ பேசாம இரு, இதுதான் உன்னுடைய வாழ்வு என்று உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களை அழுத்தி கொண்டிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையாகவே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், இந்த சூழ்நிலையின் மத்தியிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், உங்களுடைய குரலின் தொனி இன்னும் அதிகரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வரக்கூடியவர்களுடைய தொனியை விட, அந்த வலிமையை விட உங்களுடைய நாவிலிருந்து ஒலிக்கக்கூடிய வலிமை இன்னும் அதிகமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே என்ன பண்றாரு, அவர் மீண்டும் இவர்கள் சொல்வதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவருடைய எண்ணம், எனக்கு இந்த நாள்ல
ஆண்டவர் எப்படியும் விடுதலை கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளாக ஆழமாக இருந்தபடியால் அவன் என்ன பண்ணுகின்றான்? மீண்டும் மீண்டும் கத்துகின்றான், ஆண்டவரே தாவீதின் மகன் என் மீது இறங்கும் என்று இந்த மக்களின் குரலை விட அவன் உயரமாக கத்துக்கிறான். பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய முழு சக்தியை கொடுத்து கத்துக்கிறான். எப்போ அப்படி கத்த முடியும் என்றால், யாருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே தான் இந்த வார்த்தையை அவர்களால் இது பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கையின் ஆழம் இதில் வெளிப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அவன் கத்தக்கூடிய அந்த வலி, அந்த வேதனை, அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அந்த தொனியினுடைய அளவு, உயரம் என்ன பண்ணுகின்றது? அவனுடைய நம்பிக்கையின் அளவை வெளிப்படுத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் தெரியாம இருக்குமா? ஜீசஸ் தெரியாம இருக்குமா? அவருக்கு போகும்போதே இந்த மாதிரி இருக்குது, அவன் கூப்பிடாங்கிறது தெரியாம இருந்திருக்குமா? இவ்வளோ சத்தம் கூட்ட பிறகு அங்கே கேட்கணும், அவரு நிற்கணும்னு அர்த்தம் இருக்கா? கிடையாது. அவருக்கு முதல்ல தெரியும். காரணம் ஒன்று அவனுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துவது, இரண்டாவது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர் அங்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஒருவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவனை போய் இல்லை உன் வாழ்க்கையில் ஐயோ இவனுக்கு இப்படி ஆகி போச்சுதே, இவன் குடும்பத்தில் இப்படி ஆகி போச்சுதே எப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். அங்கே போய் யாருக்கும் நாம் ஆறுதலோ ஒரு உதவியை செய்வதற்கு நம்ம தயார் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மக்களை அந்த இடத்திலே வைத்துக்கொண்டு அப்படியே இரு என்று நாம் சொல்வதற்கு ரெடியா இருக்கிறோம். ஆனால் அவனை கூட்டிக் கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் விடணும். நாம் விட்டு, ஆண்டவரே இவரை குணமாக்கும், இத்தனை வருடமாக இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு குருடனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், இந்த குடும்பத்தில் இவ்வளவு வேதனைகள் இருக்கின்றது, நீ விடுதலை கொடும் என்று யாரும் அங்கு சொல்லவில்லை. எல்லோரும் தங்களுடைய சுயநலத்திற்காக இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் அப்படி சுயநலத்திற்கு அவரை தொடர்ந்து சென்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில என்னது ஆசீர்வாதம் இருக்கா இல்லைன்னு நீங்க பார்த்துக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். மக்கள் தொடர்ந்து போனாங்க. அதனால தான் அந்த அதட்டல் வந்தது. யாரும் நினைக்கவில்லை, யார் ஒருவர் கூட இதோ இவன் இத்தனை வருடமாக இருக்கிறானே, ஆண்டவரே இவன் பாவம், ஆண்டவரே இவனுக்கு உதவி செய்யுங்க, இத்தனை வருடமாக கடனப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான், நீங்க உங்களால் முடியும். ஏன்னா எல்லாரும் அங்கே அற்புதத்தை பார்த்து தான் பின்னாடி நடந்து கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பின்னாடி போனால் சோறு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், கேட்குறெல்லாம் கொடுப்பாரு எங்களுக்கு அப்படின்னு சொன்ன குறிப்புகள் அதுதான் அதிகமாக இருந்துச்சு. அதான் சொன்னார் ஒரு இடத்துல, நீங்கள் நான் சொன்ன வார்த்தைக்காக வரல, நான் சோறு போட்டேன், உங்களுக்கு சாப்பாடு வயிறாறு சாப்பாடு போட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தீங்கன்னு சொல்லுவார். 4000 5000 பேருக்கு அப்பம் கொடுத்துட்டு அந்த பக்கம் மறுகரையில் போய் கடையில் போய் கரையில் நிற்கும் பொழுது அவர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி போனாங்க. ஆனா என்னுடைய சகோதரன் ஒருவன் இத்தனை வருடமாக உட்கார்ந்து இருக்கிறானே, இவனுக்கு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி ஒருவரும் அங்கு காணவில்லை. இயேசு கிறிஸ்து அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். யாராவது ஒருவன் இவனுக்கு உதவி செய்வார்களா? இம்மக்களின் உள்ளங்கள் இப்படி மழுங்கி போயிருக்கின்றது, ஏதாவது ஒரு உள்ளம் இவனை கூட்டிக் கொண்டு வராதா என்று காத்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவர் இடத்துல கூட்டு போறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கு, உங்களுக்கு நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இதோ ஆண்டோடைய வார்த்தை எடுத்து கொடுப்பதற்காக கூட்டு போறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எனக்கு வேணுமா? எனக்கு வேணும். ஐயோ என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் எனக்கு விடுதலை வேணும். பிரதர் எனக்கா ஜெபிங்க, பிரதர் சிஸ்டர் எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்கு சிஸ்டர், எனக்கா ஜெபிங்க சிஸ்டர். ஆனா நம்மை போல் போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் பார்ப்பது கிடையாது. என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஜீசஸ் அங்கு பார்த்தார், யாராவது ஒருத்தன், ஒரு மக்கள் அந்த சோதனை கூட்டு வந்துட மாட்டானா, கத்திட்டு அடக்கானே. அப்பதான் சொல்லுவாரு வார்த்தை. நீங்க 50 வசனம் 40 படிக்க முடியுமா? அந்த வசனத்தை நீங்க படிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அந்த லாஸ்ட் வார்த்தை மட்டும் திரும்ப சொல்லுங்க. இயேசு லாஸ்ட் வார்த்தை. ஓகே. ஆணையிட்டார். ஆணையிட்டார். பாருங்க, கூட்டிட்டோன்னு சொல்லி கட்டளை கொடுக்கல, ஆணையிடுகின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்றாரு ஆணையிடு, கட்டளை. அங்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது மக்களுக்கு. ஹல்லேலூயா. நாம உதவி செய்யலாம், கடவுள் செய்வாரு. யாரை கொண்டு செய்யணுமோ அதை கொண்டு செய்வாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க யாரும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியல, விரும்பலனாலும் கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர்களுக்கு எப்படி யாரை கொண்டு கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய கிரெடிட் போயிடும், உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். நீங்க கூட்டு வந்தீங்கன்னா அவருக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு இன்னொருத்தவங்க கூட்டு போனா அவங்களுக்கு ஆசீர்வாதம், அவ்வளவுதான்.
இழந்து நிற்கிறது நாம தான், இழப்பு நமக்கு தான். ஏன்னா அங்கு யாருக்கா ஒருவருக்கு அன்பு இருந்திருக்கும் என்றால் அவனை எப்படியா கூட்டு போயிருப்பான். அவர் ஆணையிட்ட பின்பாகத்தான் சொல்றார், ஜீசஸ் உன்னை கூப்பிடுறாரு வா அப்படிம்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய நம்பிக்கையின் வாழ்க்கையில நான் நம்பிக்கையில் பயணித்தேன் என்றால் என்னுடைய முதல் பார்வை சகோதர சகோதரி பார்க்கின்ற பொழுது அவர்கள் விழுந்து கிடக்கின்றவர்களுக்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் நான் அவர்களுக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு அது ஒரு பாட்டு நமக்கு தெரியறதுக்காக நான் சொன்னேன். ஆனா முக்கியமான ஒரு காரியம் இனிமேதான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. ஓகே, நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர். இல்ல, அதுக்கு முந்தின சிஸ்டர் அதை கூப்பிட்டது அந்த ஆணையிட்டார்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதுக்கு முன்னாடி மேலாடை தூக்கி எறிந்தாருன்னு சொல்லியிருக்கோம் சிஸ்டர். மத்தேயுல வரும் நினைக்கிறேன். ஓகே, அது மார்க்ல படிக்கலாமா? மார்க்ல 10:46 52 அதுல வரும். மத்தேயு மார்க்ல 46:52. ஓகே. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். ஃபுல்லா போன சிஸ்டர் அந்த கடைசியான நேரம் இல்லை இப்போ நமக்கு. அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதுவரைக்கும் அவர் அமைதியா இருந்தாரு. இயேசு கூப்பிடுறான்னு சொன்னோன்னு என்ன பண்ணார் தெரியுமா? தன் மேலுடையை தூக்கி எறிகிறார். ஓகேங்களா? மேலுடைய தூக்கி எறிகிறது அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே ஒரு பெயரில் நம்ம இப்போ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? அது இந்த செய்திக்காக எடுத்திருந்தது. அங்கே தேவையாக இருந்ததுனால அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தது அங்கே? அவர் தன்னுடைய மேலாடையை தூக்கி எறிகிறார். மேலாடை என்று சொல்லக்கூடியது அந்த காலகட்டத்தில் யூதர்கள் யாராவது இந்த மாதிரி முடமா இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிச்சைக்காரங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒரு துணி அவங்களுக்கு சால்வு மாதிரி போட்டு மூடி அவர்களை அங்கே வச்சிருப்பாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு உடனே தெரியும் இவர் பிச்சைக்காரன், இவர் முடவன், குருடன் இப்படின்னு சொல்லி அவங்களால ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து வச்சிருந்தான். நீ இதுதான் இவன் என்ன சொல்றது, ஒரு முடவன் அல்லது ஒரு கண் பார்வை தெரியாதவன், குருடன் இப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து வச்சிருந்தான். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பண்றான் தெரியுமா? இயேசு கூப்பிட்டாருன்னு சொன்னதுதான் அந்த ஐடென்டிட்டி தூக்கி எறிகிறான். பிரைஸ் தி லார்ட். சரி, இதுதான் நம்பிக்கை. அவன்கிட்ட இருந்துட்டு இது நம்பிக்கையின் மேலான ஒன்று, ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலை அவனுக்கு. பாருங்க, எனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது, அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. எனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது, இனிமே எனக்கு இந்த ஐடென்டிட்டி, இந்த அடையாளம் எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தீர்கள் என்றால் உங்கள் மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐடென்டிட்டி தூக்கி எறியணும். என்னது? இவன் உதவாக்கரை, இவனால் ஒன்றும் சாதிக்க முடியாது, இவன் குடும்பத்தில் இவனுக்கு இருக்கிறதே வேஸ்ட்டு எப்படின்னு சொல்லி இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி போட்டு மூடி வச்சிருக்கும். இந்த ஐடென்டிட்டியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கருப்பு, குட்டை, நெட்டை, ஓகேயா, இப்படி உங்களுக்கு என்று ஒரு ஐடென்டிட்டியை இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்றால் இந்த ஐடென்டிட்டியில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களால் வெளிவர முடியாது. நீங்கள் நம்ப வேண்டியது என்னது? இயேசு கிறிஸ்து என்னுடைய ஐடென்டிட்டியை அவர் மாற்றி இப்பொழுது என்ன பண்ணியிருக்கிறார்? தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் மாற்றியிருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக நிற்கிறேன், பிதாவினுடைய புத்திரனாக நிற்கிறேன், அவருடைய குமாரனாக இருக்கிறேன், அல்லது அவருடைய மகனாக நிற்கிறேன், மகளாக நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஐடென்டிட்டி தூக்கி எறிங்க. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஐடென்டிட்டியை நீங்கள் தூக்கி எறியாத வரையிலும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் அங்கே தான் இருந்து கொண்டிருக்கும், அதே இடத்துல தான் தொடங்கி இருக்கும். உங்கள் நம்பிக்கை கடவுள் மீது வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாளமான அந்த ஆடையை தூக்கி எறிங்க. பிரைஸ் தி லார்ட்.
இந்த உலகம் அல்லது உங்கள் குடும்பத்தினர் அல்லது உங்களுடைய உறவினர் அல்லது உங்கள் அலுவலகத்தில் யார் எப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றார்களோ அந்த அடையாளமாக போடப்பட்டிருக்கக்கூடிய ஆடையை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்பிக்கையின் ஆழத்தின் உச்சியில் நீங்கள் பயணிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே டைம் கிடையாது. சரியா? இன்னும் ஒரு சில இதை பார்க்க முடியாது. ஏனென்றா எப்பவும் தெரிஞ்சுங்க, நம்முடைய கடவுள் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லின்ற இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. எங்க சொன்னார் இத? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. எங்க சொல்லி இருக்கிறாரு? யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கா? திருவெளிப்பாடுல சொல்லியிருக்கிறார். வெரி குட். ஓகே. தொடக்கத்துல மோசே கிட்ட, ஆண்டவர் உங்க பேரு என்னன்னு நான் போய் எங்க இஸ்ரேல் மக்கள் கேட்டாங்கன்னா நான் என்ன போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாரு? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று போய் சொல். நான் நேற்றும் அப்படித்தான், இன்னைக்கு அப்படித்தான், நாளைக்கு அப்படித்தான், ஒரு நாளும் நான் மாறாதவன். உங்கள் மேல் கொண்ட அன்பு ஒருபோதும் மாறாது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் திருப்பாடல் 121 சங்கீதத்துல ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க. என்னது? இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஐடென்டிட்டி தூக்கி எறியணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் நமக்குள்ளாக இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். இதுதான் டைம் ஆகி போச்சுது. அதனால டக்குன்னு முடித்து கொள்றேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ரெண்டாவது, அந்த வார்த்தையை நாம் அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நீங்க அமைதியா இருக்கிற நேரத்தில், இன்னைக்கு அமைதியா இருக்கிற டெஸ்ட் வச்சோம் இல்லையா? அமைதியா இருக்கிற நேரத்தில் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும். வார்த்தை வரும். அல்லது இயேசு கிறிஸ்து என்னில் இருக்கிறாருங்கிற அந்த மனநிலை இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா பிரச்சனை மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். சுற்றி 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 வந்துட்டு இருக்கும். உங்களை திரும்ப திரும்ப அடித்து கொண்டு இருக்கும். அடித்து உங்களை கீழே அழுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழுந்து வர முடியாதபடி சாத்தான் உங்களை சுற்றிலுமாக ஒரு அரண்கோட்டை கட்ட ஆரம்பிப்பான். எது? உங்கள் சிந்தனையின் வழியாக. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்க சிந்தனை புதுப்பிக்கப்பட்டு கடவுள் எனக்கு இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னோடு இருக்கின்றார், அவர் ஒருபோதும் தூங்குவதில்லை, ஒருபோதும் கண் அயர்வதும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது என் ஆண்டவர் இந்த பிரச்சனையில் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி நமக்கு அந்த நன்றி சொல்லக்கூடிய மனநிலை வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய எனது கடவுள் சொல்ல சொன்னது, பட் இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிறைய பேருக்கு இங்கே பிரச்சனை வந்து இந்த ஜீன் வழியாக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு டாக்டர்ஸ் மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? மரபு வழியாக பிரச்சனைகள் வருது. ஓகே. அவங்க அப்பாவுக்கு முடியல, அதனால இவருக்கும் பிள்ளைக்கும் முடியல. அதனால மரபு வழியா அவங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு, இல்லை அவங்க வீட்டில் யாருக்கோ சுகர் இருந்துச்சு, அது இவங்களுக்கு வந்துச்சு. இது அதனால மரபு வழியா இது வரும் அப்படிங்க. இது உண்மையா? இல்ல எஸ் ஆர் நோ? இறை வார்த்தையின்படி இது உண்மை கிடையாது. இறை வார்த்தையின்படி உண்மை கிடையாது. நான் கேட்டது இந்த மரபுபடி வரக்கூடியது உண்மையா பொய்யா? ஓகே. நேரம் இல்லை, அதனால அது உண்மை, உண்மைதான். சரியா? ஏன்னா மெடிக்கலி அது எல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டது, இது உண்மை. ஆனா இது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு, கிறிஸ்து என்னுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்து விட்டார்னு சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது என்ன ஆகுது? என்ன நடக்குதுனுங்க? நாம் புது பிறப்படைகிறோம். தெரியும் இல்லையா? சொல்லணுமா அதை குறிச்சு? 1 பேதுரு 1:23 டக்குன்னு எடுத்து படிங்க. 1 பேதுரு 1:23. நீங்கள் வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாவித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம புது பிறப்பு அடைஞ்சிட்டோமா இல்லையா? இப்போ ஜீன் எங்க இருந்து வந்திருக்குது? இப்போ நம்முடைய ஜீன் எங்க இருக்குது? நம்ம இந்த ஜீன் எங்க இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து, கடவுளுடைய மரபுல இருக்கிறோம். நம்முடைய தொண்டு வரக்கூடிய இப்போ கடவுளுடைய வார்த்தையாகி புதுப்பிறப்பு அடைந்திருக்கின்றபடியால் இப்போ நம்மளுக்கு அந்த ஜீன் பிரச்சனை வருமா? வராது பிரதர். வரக்கூடாது, வராது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு ரகசியங்களை தெரிந்து கொண்டோம் என்றால் உண்மையிலேயே வெளியே வந்துடலாம் ஈஸியா. ஓகே. இன்னைக்கு சகோதரி கடைசி முடிக்கும் போது ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு தந்த உடலுக்காக நன்றின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் அவங்க வாய்ஸ் கேட்கல மற்றவங்களோட துதிக்கும் பொழுது. ஆனால் கடைசியாக நம்ம மீட் பண்ணி வைப்பாங்க. ஒரு டைமில் சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த உடலுக்காக நன்றின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உடலுக்கு நன்றி சொல்கிறோம்?
உண்மையிலே எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறோம், ஐயா எனக்கு தொப்பை பெருசா இருக்குது, ஐயா எனக்கு உடம்பு பெருசா இருக்குது, ஐயா எனக்கு இது நடக்க முடியல, என் காலு இப்படி இருக்குது. எத்தனை பேர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த உடலுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நம்ம நாவல எதை சொல்றோமோ அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை தூக்கி எறினா உங்களுக்குள்ளாக இறை வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டு அது பண்ணும். அவர் மேல் நம்பிக்கை கொண்ட பொறுமையோடு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கேட்பதற்கு மேலாக கொடுக்கக்கூடியவர் அவர். நீங்கள் விரும்புவதற்கு மேலாக கொடுக்கக்கூடியவர் அவர். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையை அவர் விருப்பப்படி நீங்க விட்டு கொடுத்து நடங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவருடைய செயல்பாடு எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாழ்கின்றவராக இருப்பீர்கள். அப்பொழுது இந்த உலகத்தின் ஒளியாக இருப்பீர்கள். இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்து மற்றவர்களுக்கு இருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒளியாக இருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you, brother.